நம்ம மேல எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் ஒரு அதிகாரத்தை தருகிறார். எனக்கு ஒரு அதிகாரத்தை தருகிறார். என்ன அதிகாரத்தை தருகிறார்? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரம். அல்லேலூயா. சர்ப்பம்னா என்னன்னு பார்க்கணும், தேள்னா என்னன்னு தெரியணும். சர்ப்பத்தின் தன்மை என்ன? சர்ப்பம் எப்படிப்பட்டது? விஷம் நிறைந்தது. அது கொத்துச்சுன்னா நம்மளுடைய லைஃப்ல நாம் பிழைப்பது ரொம்ப கடினமானது. பாம்புகளிலே பல வகை உண்டு. மிகவும் குளிரான விஷம் உடையது ராஜநாகம். கவனிக்கணும், எல்லாரும் நல்லா கவனிங்க. பைபிள் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு விஷம் நாக்கில் இருக்கிறது என்று சொல்லுகிறது. எங்கே இருக்குங்க? நாக்கில் இருக்கு. பாம்புக்கு பல்லில் இருக்கு, மனுஷனுக்கு விஷம் நாக்கில் இருக்கு. நாக்கில் இருக்குதுன்னு சொன்னால் வார்த்தை விடுறதுன்னு அர்த்தம். அதே போல அந்த விஷம் வேற எங்க இருக்குதுன்னு சொன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில் இருதயத்தில் இருக்கிறது. சர்ப்பங்களை எடுக்கிற அதிகாரத்தை தருகிறார். தேள் விஷம் நிறைந்தது. கர்த்தர் உதாரணப்படுத்துறார். சர்ப்பத்தையும் பாம்பை இதெல்லாம் எடுக்கிறதுக்கு அதிகாரத்தை தரார். ஆண்டவர் சீசர்களுக்கு இந்த உரிமையை தரார். ஏன் அப்படி என்று சொன்னால், சாத்தான் மின்னலை போல பூமியில வந்துட்டான், பூமிக்குள்ள வந்துட்டான், மனுஷனுக்குள்ள வந்துட்டான். வசனம் சொல்லுகிறது 18வது வசனத்தில், அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். கர்த்தராகிய ஆண்டவர் பார்த்துட்டாரு. அவன் விழுந்தானால், அவன் இறங்கி விட்டானால் உங்களுக்கு பிரச்சனை. பேதுருவிடத்தில் சொல்லுகிறார், பேதுருவே, உன்னை கோதுமையிலே சுலக்கு எடுக்கிறதை போல உன்னை பிசாசானவன் சுலக்கு எடுப்பதை நான் பார்க்கிறேன். பிசாசு வந்து விட்டான். பிசாசு வந்தான் என்று சொன்னால் அவன் சர்ப்பத்தை போல தேளை போல நம்மை தீண்ட பார்ப்பான். விஷம் தீண்டினால் தப்புவது கடினம். ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ரோட்டில் போகக்கூடிய 24 மணி நேரம் சேவை கொடுக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜெக்ஷன் நீடில் இருக்கும். அந்த நீடில் ஒரு ஸ்னேக் சுற்றி இருக்கும். அது எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அதை நான் விளக்கத்தை கொடுக்குறேன். நான் பாம்பு தீண்டுகிறது, இன்ஜெக்ஷன் காப்பாற்றுகிறது. இன்ஜெக்ஷன் யார், பாம்பு யார்? அதைத்தான் வாசிக்க இன்னைக்கு தியானிக்க போகிறோம். தேவன் நமக்கு அதிகாரத்தை தருகிறார். எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம பலகீனர்கள், நமக்கு அதிகாரம் கிடையாது, நமக்கு உரிமை இல்லை என்று உங்களை நீங்களே தாழ்த்தி ஏதோ ஒரு பெரிய ஒரு சோகமயமான நிலைமைக்கு தள்ளப்பட்டதை போல வாழக்கூடாது. கர்த்தர் நம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க உரிமையை, புத்திரி சுவிகாரத்தின் உரிமையை நமக்கு தந்திருக்கிறார். பரலோகத்தின் அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். பிரச்சனைகளை ஜெயிக்கத்தக்க வழிகளை நமக்கு தந்திருக்கிறார். கவனிக்கணும். நீங்க ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் அடிக்கடி நினைவுபடுத்துகிறது, மின்னலை போல இறங்கி வந்தான் என்று சொன்னால் தாக்கத்தை உண்டாக்குவான். யோபுவினுடைய வீட்டிலே சுமூகமாய் போய் கொண்டிருந்தது வாழ்க்கை. யோபுவினுடைய வாழ்க்கையை போல ஒரு சம்பிரமமாய் வாழ்ந்த மனிதன் ஒருவனும் இல்லை. ஆனால் பிசாசு அவனுடைய குடும்பத்தை கண்ணை வைத்தான். மேலே தூதர்களோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அவன் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு தேவனிடத்தில் வந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் கேட்டாரு, என் தாசனாகிய யோபின் மீது நீ கண்ணை வைத்தாயோ? நம்ம மேல பிசாசு கண்ணு வைப்பானுங்க, நம்முடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை உண்டு பண்ண. கவனிக்கிறீர்கள் அன்பானவர்களே? நமக்கு தேவன் என்ன கொடுக்கிறாராம்? அதிகாரம் கொடுக்கிறார், அத்தாரிட்டி கொடுக்கிறார், ஆளுமை பவரை நமக்கு தருகிறார். இதை ஜெயிக்கத்தக்க வல்லமை நமக்கு தருகிறார். ஃபேமிலி லைஃப்பில் இதை நீங்கள் பிரயோகப்படுத்தும் பொழுது ஜெயிக்க முடியும், தப்பிக்க முடியும். கர்த்தர் சோதனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள வழிகளை நமக்கு விசுவாசத்தின் பாதையில் வைத்திருக்கிறார், நம்பிக்கையின் பாதையில் வைத்திருக்கிறார். அதை நம்பும் பொழுது, அதை பிடித்துக் கொள்ளும் பொழுது சர்ப்பங்களையும் தேள்களையும் நம்மளால் எடுக்க முடியும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஆதாமுக்கு அதிகாரத்தை கொடுத்தார், ஆண்டு கொள்ளும் அதிகாரம். நீ இந்த தேசத்துல, இந்த பூமியில நீதான் ஆண்டு கொள்ள பிறந்தவன், ஆள பிறந்தவன். வசனம் சொல்லுகிறது. நம்ம ஆதாமின் சாயலை பெற்றிருக்கிறோம், பிந்தின ஆதாமின் சாயலை பெற்றிருக்கிறோம். நமக்கு எல்லாத்திற்கும் தேவன் கொடுத்திருக்கிற உரிமை ஆண்டு கொள்ளுகிற அதிகாரம், அனுபவிக்கிற அதிகாரம். எல்லாம் அனுபவிக்க எனக்கு தகுதி இருந்தாலும், ஆனாலும் சிலவற்றை நாம் அனுபவிப்பதற்கு தேவன் நமக்கு சில தடைகளை வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு சித்தப்படி அனுபவிக்கிறத கர்த்தருக்குள் நாம் அனுபவிக்க வேண்டும்.
ஆதாமுக்குள் அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. யோசேப்புக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. யோசேப்பு சொப்பனக்காரன். அவனுக்கு அவருடைய வாழ்விலே ஒரு முன்னேற்றத்திற்குரிய அறிகுறி இல்லாதவன், பல பாடுகளை சந்தித்தவன், மரண குழிகளை சந்தித்தவன், சகோதரர்களால் நிந்திக்கப்பட்டவன், சகோதரர்களால் கொலை செய்யப்பட்டு மரணத்திலிருந்து தப்பித்தவன் யோசேப்புடைய வாழ்வு. வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட வேண்டாம் மகனே. எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிற இடத்தில் கர்த்தர் கண்டிப்பாக ஒரு துவக்கத்தை வைப்பார். துவக்கத்தை வைப்பதை நீங்கள் உணரத்தக்கதாகத்தான் எல்லாம் முடிந்ததைப் போல நமக்கு ஒரு உணர்வு உண்டாகும். அப்படி அல்ல. யோசேப்புடைய வாழ்வில் தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அவனுக்கு கொடுத்த அதிகாரம் எப்படிப்பட்டது? பார்வன் சொன்னார், இந்த தேசத்துல நான் உனக்கு மேலே இருக்கிற ஒரு பெரிய பவருள்ள மனிதனாக இருந்தாலும் உன்னுடைய அனுமதியின்றி ஒருவனையும் காலாவது கையாவது நீட்டக்கூடாதபடிக்கு நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். எங்க கிடந்தவன்? குழியில கிடந்தவன் யோசேப்பு. மரண வாசல்களிலே அவன் வாழ்விலே எந்திரிக்க முடியாதா என்று துடித்து கொண்டிருந்த வாழ்க்கையில் தேவன் அதிகாரத்தை கொடுத்தார். தேசத்தை ஆள்கிற அதிகாரம் அவனுக்கு கிடைத்தது. தேவன் அதிகாரத்தை தந்தால் நீங்கள் ஆளுகிறவர்களாய் மாறுவீர்கள், கண்ட்ரோல் பண்ணுகிறவர்களாய் மாறுவீர்கள், சோதலிருந்து விடுவித்துக் கொள்ளக்கூடிய வழிகளை அறிந்தவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற அதிகாரம். வாழ்விலே எல்லாம் முடிந்தது என்ற ஒரு எண்ணத்திற்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. என் ஜனங்கள் எல்லாரும், யார் சொல்றா? எகிப்தின் ராஜா சொல்லுகிறார், உன் வாக்கின்படி என் ஜனங்கள் அடங்கி நடப்பார்களாக. யோசேப்பு இஸ்ரவேல் கோத்திரத்தை சார்ந்தவன். ஆனால் அவன் ஆளும் பொழுது எகிப்து தேசத்தின் ஜனங்கள் உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்களாக. அதிகாரம் எப்படிப்பட்டது? உங்க அதிகாரம், தேவன் கொடுக்கிற அதிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் பரிசுத்த ஆவியுடைய பலத்தோடு வைக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தைக்கு தேவன் ஒரு மதிப்பை கொடுக்கத்தக்கதாக உங்க குடும்பத்தில் அந்த வல்லமையை தருவார். நம்பிக்கையோடு இருக்கு. யோசேப்புக்கு கிடைத்த அத்தாரிட்டி அண்ட் பவர் அண்ட் கண்ட்ரோல். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற மனுஷியே, நீ சர்பத்தை எடுக்க முடியும், தேலை எடுக்க முடியுங்கிறதுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகளை வெல்லத்தக்கதான ஒரு அதிகாரம் உங்கள் மேலும் என் மேலும் தேவன் வைத்திருக்கிறார் என்பதற்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். யோசேப்புடைய வாழ்விலே சர்ப்பமாக சகோதரர்கள் எழும்பினார்கள். தேலாக காலங்கள் அவனுக்கு கொடுமையாக மாறி இருந்தது. அவன் சர்ப்பத்தை எடுப்பதிலே அவன் விசுவாசத்தில் உறுதியாக அவன் இருந்தான், நம்பிக்கையோடு இருந்தான். உங்கள் நம்பிக்கை வீண் போகாத பார்த்துக் கொள்ளுங்க. நம்பிக்கையில் உறுதியாக இருங்க. உங்கள் நம்பிக்கை தான் இறுதியில் ஜெயத்தை கொண்டு வரும். அன்பானவர்களே, யோசேப்புக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அவன் நம்பிக்கையில் இருந்த ஆசீர்வாதம். அவன் உத்தரவின்றி ஒருத்தனும் கையாவது காலையாவது அசைக்கக்கூடாது. ஈவன் தோ அவருடைய ஒய்ஃப் ஆல்சோ, யோசேப்புடைய மனைவி கூட யோசேப்புடைய அனுமதி கேட்டு தன் கையாவது காலையாவது அசைக்க வேண்டும். கர்த்தர் பவர் கொடுத்தாருன்னா அப்படிப்பட்ட பவரை தருவார். அல்லேலூயா.